Hi guys, welcome to my practice session. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க டிடிஎம்ல ப்ரோ நல்லா ஆடுறீங்கன்னு. நான் எப்படிலாம் டிடிஎம்ல வந்து ப்ராக்டிஸ்க்காக கொஞ்சம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மூமெண்ட்டு தான் மெயின், சரியா? ஓகே, மூமெண்ட்டுக்காக இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஜிகிள் போட்டு போயிட்டு அப்புறம் அதே மாதிரி இது வந்து மூமெண்ட்டுக்காண்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்து ரெட் டாட் போட்டுக்கோங்க. இல்லையா? ஓகே ஃபைன். எக்ஸ் போட்டு எய்ம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி. M762 தென் ரீகாயில் கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம். நான் அதை அடித்து காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஃபுல்லாக 2xல் தென் 3xல் அப்புறம் 4xல் இத்தனைக்கு நான் படுத்து தான் அடிக்கலை, உட்காந்து க்ரௌச்சில் தான் அடிச்சிட்ருக்கேன். ஸோ படுத்து அடிச்சேன்னா இப்படி இருக்கும் பாருங்கள். படுத்து அடிச்சா ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக இருக்கும். த்ரீ எக்ஸோட 4x அடுத்து 6x. ஸோ அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் அடிச்சு படுத்து அவ்வளோதான் அடிச்சு. அப்புறம் வந்து கவர் பண்ணி ஒரு எனிமி வந்து இப்போது இந்த இடத்துல ஓப்பனில் வரான், நீங்கள் வந்து இங்கே உட்காந்து கவர் பண்ணி உட்காந்துருக்கீங்க. ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களை தூக்கிடுவான், கண்டிப்பாக தூக்கிடுவான் அவன் நல்ல பிள்ளையர் இருந்தால். அதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா, இப்படி இப்போ சப்போஸ் நீங்கள் இப்படி இங்கே உட்காந்து இங்கே இப்போ நீங்கள் ஒரு கவரில் உட்காந்துருக்கீங்கன்னா இப்படி அடிச்சுட்டு அந்த மாதிரி அவன் நம்மளை ப்ரெடிக்டே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒன் செகண்ட் மட்டும் இது பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்னைப்பிங்கில் நல்லா வரும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து க்ரௌச் மட்டும் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து லெஃப்ட் பிக் ரைட் பிக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்போ டெய்லியும் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் டிடிஎம்க்கு மெயின் ஜிகிள் மட்டும்தான். ஸோ ஜிகிள் கண்டு எங்கே வரீங்கன்னா கரெக்டாக இந்த பாக்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த டேபிள் நின்றுட்டு இப்படி கரெக்டாக இந்த டேபிள் இதுதான் கரெக்டாக இந்த டேபிள் போட்டிங்கன்னா கரெக்ட் பர்ஃபெக்ட் ஜிகிள் இது தான். இப்போ சப்போஸ் எனிமி வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கான்னா நீங்கள் ஜிகிள் இப்படி ஷார்ட்டாக போடலாம். சப்போஸ் எனிமி அவ்வளோ தூரத்தில் இருக்கான்னா கொஞ்சம் நீங்கள் லாங்காக போடணும். இந்த மாதிரி இப்போது எனிமி இவ்வளோ தூரத்தில் இருக்கான்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கோப் ஆன் பண்ணி விட்டு அடிக்கலாம். இந்த மாதிரி
தென் வேறு என்ன ட்ரிக்ஸ் இருக்குது? அதான் நான் சொன்ன மாதிரி எய்ம் ட்ரான்ஸ்ஃபர். எய்ம் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துட்டிங்கன்னா உங்களை மல்டிபிள் எனிமீஸை சேம் டைமில் அடிக்கலாம். இந்த மாதிரி எய்ம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு அடிக்கலாம். இப்போது சப்போஸ் ரிஃப்ளெக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ சப்போஸ் இப்போது இந்த இடத்துல எனிமி இருக்கான், இப்படி ஓப்பனில் வந்துட்டுருக்கீங்க ரிஃப்ளெக்ஸ்லேயே, டக்குன்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா 6x வச்சுருக்கோன்னு வச்சுக்கோம். அவன் கண்டிப்பாக நம்ம ஓப்பனில் வரும்போது வெட்டி பார்ப்பான். கட்டும்போது க்ரௌச் பண்ணி டக்குன்னு அட் அ டைமில் க்ரௌச் பண்ணி அப்படி அவனை நீ எட்டியே பார்க்க விடக்கூடாது, அந்தளவுக்கு அடிக்கும். ஒரே டைமில் வந்து க்ரௌச் அழுத்தணும், ஃபயரும் அழுத்தணும், ஸ்கோப்பும் அழுத்தணும். அதுதான் மேட்ரு ரிஃப்ளெக்ஸில். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே எனிமி இருக்கான், நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டிங்கன்னா அவனும் உங்களை பார்த்துட்டான்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கும்போது கண்டிப்பாக உங்களை பார்ப்பான். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணணும்னா 1 செகண்ட் பீக் மட்டும்தான் பண்ணணும். எலிபிக்னு சொல்லுவாங்க, அதை எலிபிக், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ வந்து அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவான். நம்ம அடுத்து எந்த மூவ்மெண்ட் அவனை வந்து ஜட்ஜே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அடிக்கணும் அவனை. இப்படி ஸோ நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக பப்ஜி ஆடுறேன். ஸோ எனக்கும் வந்து முதல்ல இதெல்லாம் தெரியாது. ஜிகிள்னா என்ன, கார் ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர், எய்ம் ட்ரான்ஸ்ஃபர், இது எதுவுமே தெரியாது. ஸோ நானும் கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஜிகிள் போட்டு இங்கே அப்படியே ஜிகிள் போட்டு அடிக்கணும், அந்த மாதிரி கேட்கணும். கரெக்டாக ஃபஸ்ட்டு எய்ம் முக்கியம். இப்போ ஜிகிள் போட்டுட்டு எய்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஜிகிள் போட்டுகிட்டே எனிமி எய்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஜிகிள் போட்டு எய்ம் பண்ணிவிட்டு, இது வந்து எய்ம்காக. தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌச் பண்ணி ஆடிங்க. இந்த மாதிரி ஸோ நம்மளுக்கு தேவையானதே டிஎம்ல என்னென்னா கவர் ஃபயர். எனிமி இப்போ சப்போஸ் எனிமி இங்கே வரானா அடிச்சு உள்ள போகணும். பொசிஷனை மாற்றிட்டே இருக்கணும். இப்படி அடிக்கணும், இப்படி அடிக்கணும், அந்த மாதிரி. அப்புறம் வந்து இப்போது நீங்கள் வந்து செட்டிங்ஸில் ஒரு சின்ன இருக்குது, இது வந்து பேசிக்கில் போய் இதை மட்டும் பீக் ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பண்ணிட்டு இதை ஹோல்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஹோல்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பீக் பண்ணும்போது ஸ்கோப் ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் அப்படியே ஈஸியாக எப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். ஸோ இப்போ எங்கள் எனிமி ஓப்பனில் வரானா, இவங்க ஸ்கோப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவனோட டப்பன் ஜிகிள் போட்டானா அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இப்படி ஸ்பீக் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவனோட எய்ம் ட்ரேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். கற்றுக்கிறதுன்னு அவ்வளோ பெருசு இல்லை. இப்போ நான் வந்து இதில் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்துக்கோங்க. வந்தீங்கன்னா பாட்ஸ்லாம் வரும்.
நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டுபிடிக்கதாங்க பெரிய விஷயமே. ஸோ நீங்கள் வந்து இப்போ மூமெண்ட்டில் இருக்கீங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படிலாம் ஓடவே கூடாது. ஸ்ட்ரைட்டாக அப்படி ஓடினீங்கன்னா எனிமே ஈஸியாக தூக்கிடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லைட் ஜிகிள் போட்டு போட்டு ஓடுறது. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு இப்போ ரிஃப்ளெக்ஸோடு இருக்கலாம். டக்குன்னு ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி. ஸோ நான் இந்த ஜம்ப் எதுக்காக வச்சுருக்கேன்னா, ஸோ டிடிஎம்மில் வந்து ஜம்ப் கிளைம்ப் செப்பரேட் பண்ணி வச்சிங்கன்னா செம்ம அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ எனிமி அங்கே வரானா நீங்கள் டப்னு இப்படி பண்ணி, இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த பட்டன் எடுத்தேன்னா எனக்கு ஹோல்ட் ஆயிரும். முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து நான் சொன்னேன் தெரியுமா, பீக் ஓப்பன் இல்லாமல் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் இருங்க எனிமி வரட்டும். ஸோ இதை வச்சு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சப்போஸ் இப்போ எனிமி அங்கே வரானா டாக் அவ்வளோதான், ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். நாங்கள் சொன்னது எல்லாமே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பீக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ப்ராக்டிஸ் செஷன்ஸ். நான் டெய்லியும் ஒரு 5 minutes ஆர் ½ an hour ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ எதுக்காகனா டிடிஎம்காக மட்டும்தான். கிளாசிக் டிடிஎம் டோட்டலாக வேறு. கிளாசிக் வந்து கேம் சென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிடிஎம்காக நான் இப்போது அதை சொல்லி கொடுத்துருக்கேன் பாய்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. ஸோ பாய் காய்ஸ், see you next in video.